இன்றைக்கு புதியதாக உதயமான அந்த கட்சிக்கு சேர்த்துதான் போராடுறோம். அவர் அரசியலுக்கே வரல, அதுக்குள்ள 42 உயிரை கொண்டுட்டாரு. கேட்டா ஏன்னா அவர் பட ஸ்கிரிப்டுக்கு மட்டும் முதல்ல போடுவாங்க. அவர் 5 மணிக்கு வர சொன்னாருன்னா போலீஸ்ல அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போடுவாங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனையை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி புதுசா ஒரு அரசியல் வராரு. டைம் ஒண்ணு அறிவிப்பு 12 மணிக்கு வரும்னு, அவர் வரது மணி 5:30 வரும். அப்ப அவங்க என்ன பிரச்சனை? அந்த மக்களுக்கு நீ சரியான குடிநீர் கொடுத்தா 2 நாள் வாயலாம். தண்ணி குடிச்சாலே 2 நாள் வாயலாம். அவனுக்கு நீ தண்ணி பார்க்கல, எதையும் ஒண்ணு கவனிக்கல. நீ வர வேண்டிய டைம்ல வந்திருந்தா உன்னை பார்த்துட்டு அவன் போயிருப்பான். எதையுமே கருத்தில் கொள்ளாம இன்னும் ஒரு அரசியல் கட்டமைப்பு திரைக்க வச்சு இந்தியாவில மிக பெரும் துயர செயல் இங்க தமிழ்நாட்டில் தான் நடக்குது. திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே போதும் நாடாளுவதற்கு தகுதி என்றால் இதை விட கேவலமான ஒரு செயல் எங்கேயுமே கிடையாது. நீங்க எண்ணி பாருங்க. அமிதாப் பச்சன் நடிக்காத நடிப்பா, ஷாருகான் நடிக்காத நடிப்பா, கேவலாவி மம்முட்டி நடிக்காத நடிப்பா, எப்படி ஒரு நடிப்பை நம்பி நீங்கள் இதுதான் சரியான தலைவர் என்ற திட்டமிட்டு நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை பின்னாடி செல்கிறீர்கள் என்று எங்களுக்கு வேதனையா இருக்குது. என் தம்பிமார்கள் புரிதல் இருக்குதோ இல்லையோ, எப்படி நம்ம இவரோடு நம்ம இவரை தலைவராக கொண்டு நம்ம போறோமே, இது நமக்கான அரசியலா இது மாறுமா அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? அரசியலுக்கு வந்த உடனே ஒரு 3 மாநாடு 2 மாநாடு நடத்தினாரு. அந்த 3 மாதம் இப்ப ஒரு முதலமைச்சர் வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள், நீ அதுக்கான தகுதி இருக்கணுமா இல்லையா? உடனே என்ன பண்ற, இன்னொரு ஒரு பின்னாடி ஒரு பாக்கெட் ஒரு சீட்டை வந்து உறுதி பறிக்கிறேன். நான் அப்படியே இருக்கேன். நான் கடவுளை தொண்டன் சீமானுக்கு எங்க அண்ணன் எப்படி பேசுறாரு? நான் கடவுளை தொண்டன் அப்படியே பேசுறேன். மக்களுடைய பிரச்சனையை, இருக்கின்ற அவநடியை தன் மனதில் தன் அறிவாற்றால் தன்னுடைய திறமையால் சொன்ன தகுதி இல்லாதவன் எப்படி நாடாளுவதற்கு தகுதியா இருக்கும்? எந்த விதத்தில் தகுதியா இருக்கும்? பாருங்க. மத்த நாட்டுக்காரன் பார்த்து காரி துப்புறான். ரசிகர் பார்க்க போயா 45 உயிர் பறி போனது. ரசிகரை பார்க்க போயா 45 உயிர் பறி போனது. இந்த கேவலமா எங்களுக்கு உங்கள் அரசியல், நாங்கள் இளம் சொந்தம் ஒன்னா சொன்னதுதான். தண்ணி அரசியலுக்கு வாங்க, தப்பு இல்ல, தவறு இல்ல. நீங்க மாற்று வாங்க. எதை மாற்று? எதுக்கு மாற்று? திமுக அண்ணா திமுக சரிதான் ஒரு கட்சி பிடிக்கிறீங்களா? அதுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு பெரியாரை முன்னிலைப்படுத்துவதும், எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துவதும், அம்மையார் ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்துவதும் எதற்கான அரசியல்? இது எதற்கான அரசியல்? அந்த கட்சி தான் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கிற அவரை எடுத்துக்கு நீ சொல்லணும். எங்க அண்ணன் செந்தமியன் சீமான் சொல்ற மாதிரி அரசியல் என்பது மாற்று என்றால் அந்த மாதிரி மாற சொல்லணும். 6 மாடு நினைப்பது அரசு வேலை. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை. இனி படிப்பவர்கள் எவருமே இல்லை என்பது அடுத்த வேலை. என்னுடைய நிலைப்பாடு அரசியல். அவன் முதலமைச்சர் மகனாக இருக்கட்டும், சாதாரண கடைபேடி மகனாக இருக்கட்டும், அனைவருக்கும் ரஷ்யாவில் இருப்பது போல் சரியான கல்வி கொடுப்போம், சரியான மருத்துவம் கொடுப்போம். முதலமைச்சருக்கு மகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே போல பதவியில் இருக்கின்ற மக்கள் கருவோடி விவசாயியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற விவசாயி மகனாக இருக்கட்டும், முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ அதே மருத்துவம் எங்கள் கருவோடி மகனுக்கும் என்று நாங்கள் ஆட்சி வரையை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அரசியலை பின்னுக்கு தள்ளுவதற்கு முதலில் நீங்கள் தமிழ் தேசியம் எப்படியாவது வென்று விடும் என்ற அடிப்படையில் முதலில் கமலஹாசனை அழைத்தீர்கள். பிறகு உங்களிடத்தில் அலமாமா அவர்கள் கட்சியை நடத்தி விட்டு ஓடிவிட்டார். இப்பொழுது எங்களுடைய தமிழ் தேசியம் வென்றெடுத்து விடுவார்கள். சீமான் பின்னாடி 32 வாக்குகள் சென்று விட்டன. ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டன. இனிமேல் திராவிடம் என்ற பப்பும் பெரியார் என்ற தேவார பருப்பும் நடக்காது என்று இன்னொரு திரைக்க வச்சு உள்ள இருப்பீங்க. அதையும் அடிச்சு தள்ளுபடி ஆக்கிட்டு நாங்க வென்று காட்டுல நாங்க யாரு பிரபாகரன் இல்லப்பா, நாங்க ஸ்டாலினை பார்த்து, ஐயா கலைஞரை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதா பார்த்து அரசியலுக்கு வந்ததில்ல. உலக நாடு அதிரவிட்ட பிரபாகரன் பிள்ளைகள். நாங்க உலக நாட்டை அதிரவிட்ட பிரபாகரன் பிள்ளைகள். நாங்க எக்காலத்தில் அஞ்ச போவதில்லை. தமிழ் தேசியத்தை ஒரு நாள் நாங்கள் 2 காட்டுவோம். அதுக்காக தான் நீங்க இப்ப விஜய் கொண்டு வந்து ஒரு கவர்ச்சியை உண்டாக்குறீங்க. அதையும் நாங்கள் அடிச்சு தவிர்ப்புரை ஆக்கிட்டு மேல ஏறுங்க. நாங்க பிரபாகரனுடைய தம்பிகள் அல்ல. தாய்மார்களுக்கும் வணிக நிர்வாகத்தின் ஆய்வுகளுக்கும் எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.